ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆப்பிள் வச்சு ஜாம் செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்த ஆப்பிள் 4 ஆப்பிள் இருக்குது. இது எவ்வளோன்னு வெயிட்டு ஒரு 3/4 கிலோ இருக்கும், மதிச்சுக்கலாம். நம்ம அதுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்து ஆப்பிள் ஜாம் செய்ய போகிறோம். இதை நல்லா கழுவி தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். ஆப்பிளை கழுவிட்டு இதே மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். நான் எல்லா ஆப்பிளுக்கும் தோல் எடுத்துகிட்டு காட்டுறேன். ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம ஸ்டவ்வில் இருக்கேன், அதை எடுத்து இதை போட்டுக்கலாம். போட்டு அது கூட இந்த ஆப்பிள் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடிடலாம். இது வெந்துடும். ஆனால் கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. அதை எப்படி நம்ம கரண்டி வச்சு இப்படி மசிச்சு விடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னொரு தடவை மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சு பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். வெந்த ஆப்பிளை மிக்சியில் போட்டு அடித்து இது ஒரு தடவை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்படியே அந்த பேனில் மாற்றிக்கலாம். அதை நல்லா வலுவலுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இனி இது செய்கிறது ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா வலுவலுன்னு இது அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் இப்படி கிண்டி விட்டுட்டு சூடு ஏற்றிட்டு நம்ம ஜீனி போடலாம். நான் இந்த கப்பில் 2 கப்பு ஜீனி போட போகிறேன். 1 கப் போட்டேன். நம்ம போட்ட ஜீனி கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கப்பு போடலாம். இது போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இனிமேல் நம்ம மூடி வைக்கக்கூடாது. இதை திறந்து வச்சு அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம நல்லா எல்லா பக்கமும் ஜீனி கலந்து வர மாதிரி கிண்டி நம்ம அதை வேக விடலாம். 15 ஜீனி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி வந்திருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு பட்டை துண்டு ஒன்று போட்டுக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜில் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் அந்த ஜாமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு கடையில் வாங்குகிற ஜாம் அந்த ஸ்வீட்டு கொடுக்கும் நமக்கு. ஒரு 4 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன் நான். நல்லா பாருங்கள், நல்லா கிளாஸியாக நல்லா வந்திருக்கு. எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம இதில் சேர்க்கலை. ஈஸியாக பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சப்பா. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா. இந்த நேரத்தில் நான் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸை இதில் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுருப்போம். ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இதை ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு தட்டில் போட்டு நம்ம லேசாக செக் பண்ணி பார்க்கலாம். நான் எடுத்து ஒரு தட்டில் போடுறேன். போட்டு இப்படி லைட்டாக ரொம்ப தண்ணியாட்டம் ஓடாமல்
இப்படி இருந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லா இப்படி ஜாம் மாதிரி வரணும். இப்படி வந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் அந்த பட்டையை ரிமூவ் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சிட்டோன்னா அந்த கட்டியாக இருக்கிற ஜாம், கடையில் கிடைக்கிற ஜாம் மாதிரியே நமக்கு கிடைக்கும். பார்க்கலாம். இதை ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பட்டையை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். வச்சுட்டு நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். இப்படி கண்ணாடி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதில் எந்த ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்கலை. நம்ம ஆப்பிளில் வீட்டிலையே ஜாம் செஞ்சுருக்கோம். இதை நான் எங்கள் வீட்டில் இப்போ ப்ரெட் இல்லை, இதை நான் உங்களுக்கு பிஸ்கட்டில் வந்து தடவி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி தடவை வருது பாருங்கள், நல்லா வருது. அது அப்படியே பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் செஞ்சதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு எந்த கெடுதியும் இல்லை. ஆப்பிள், ஜீனி அவ்வளோதான் சேர்த்துருக்கோம் நம்ம இதில். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ப்ரெட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. 1 ஹவருக்கு மேலேயே எங்களுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் செய்கிறதுனால எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ நாளைக்கு போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.